ஹாய் கைஸ், திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு ஜீரோ நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. சரிங்களா? ஸோ பிகினராக இருக்கிறீங்க, இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 10 விஷயத்தை தான் நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான் நிறையா பேருக்கு இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுல டவுட் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 விஷயம் தெரியணும். ஒன்று செபி, ரெண்டாவது என்எஸ்சி, மூணாவது பிஎஸ்சி. ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது 2 வெப்சைட் வச்சுருக்கேன். ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. முதலாவது ஒரு வார்த்தை சொன்னேன், நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். செபி அப்படின்னு சொல்லியிருப்பேன். செபி அப்படின்னா ரெகுலேஷன் அப்படி சொல்லுவோம். இப்போ எல்லா பேங்குக்கும் ஹெட் யார் அப்படின்னு கேட்டால் ஆர்பிஐ தான். ஏன்னா அவங்க தான் பாலிசியை க்ரியேட் பண்ணி எல்லா பேங்க்ஸுக்கும் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே போல் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் செபி அப்படிங்கும்போது இது கவர்மெண்ட்டு. சரிங்களா? இதில் இருக்கிற எல்லாருமே ஏ கிரேட் ஆஃபீஸர்ஸ். இவங்க என்எஸ்சியும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பிஎஸ்சியும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் இருந்து தான் நம்ம ஷேரை வாங்க முடியும். சரிங்களா? நம்ம என்எஸ்சிலேருந்து வாங்கலாம், பிஎஸ்சிலேருந்து வாங்கலாம். என்எஸ்சியை பொறுத்த மட்டும் நீங்கள் எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா நெஃப்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. பிஎஸ்சியை பொறுத்த மட்டும் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. அதாவது கிட்டத்தட்ட இதில் 5000 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கும். சரிங்களா? பிஎஸ்சியில். என்எஸ்சியை பொறுத்த மட்டும் 2500 கம்பெனி பக்கம் நியர்லி இருக்குது. சரிங்களா? இதில் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும். சரிங்களா? இதனுடைய ஷேர்ஸை வாங்குறது தான் நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிற விஷயமாக இருக்கும். சரிங்களா? அப்போது இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது இந்த 2 இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷேர்ஸை வாங்க முடியும். ஷேர் அப்படின்னா குழப்பம் இருக்கும். இதில் ஏன் கம்பெனி வரணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. கம்பெனியை பொறுத்த மட்டும் அந்த கம்பெனிக்கு ஃபண்டு தேவைப்படும். அவங்க உங்கள்கிட்ட இருந்து அதாவது ஷேராக வெளியில் விடுவாங்க. இப்போ அந்த கம்பெனி ஒரு 100 ஷேர் வெளியில் விடுறாங்க அப்படின்னா ஒரு ஷேரோட விலை 1000 ரூபாய் அப்படின்னா 100 ஷேரையும் ஊரில் இருக்க எல்லாருமே, பொதுவாக இந்தியாவில் இருக்க அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. 100 ஷேர் வாங்கணும்னு 1 லட்ச ரூபா என்ன போகும். ஏன்னா ஒரு ஷேரோட விலை 1000 ரூபாய். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பணம் ஃபுல்லாகவே அந்த கம்பெனிக்கு போகும். அந்த கம்பெனி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்துக்கும் லாபம் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த பங்கை பிரித்து கொடுக்கறது தான் ஷேர் மார்க்கெட். சரிங்களா? இப்போது 2வது பாயிண்ட், இதெல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணணும். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர் தான். ஏன்னா நம்ம இந்தியா மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுவும் நீங்கள் சென்செக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸ் திறந்தாலே முடியச்சா என்ன இருக்கும், அந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும்ல. அதில் சென்செக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பங்கு சந்தை எவ்வளோ சரிஞ்சிச்சு அப்படிங்கிற விவரம் எல்லாமே தெரியும். நம்ம இதில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேரையே வாங்க போகிறோம். சரிங்களா? அப்போது எப்படி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவை, உங்கள்கிட்ட பணம் இருக்கும்ல. நீங்கள் பணத்தை என்ன பண்ணுவீங்க, உங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவீங்க. அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஏடிஎம் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு பணத்தை நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணணும், அதை எப்படி கையாளணுங்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்க மாதிரி ஷேரை வாங்குறதுக்கு அதை விற்கிறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. டிமேட் ட்ரேடிங் ரெண்டுமே சிமிலர் தான். சரிங்களா? அது ரெண்டுமே நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ரெண்டுமே சேர்த்து தான் இருக்கும், இன்பில்டாகவே இருக்கும். சரிங்களா? இப்போது டிமேட் அக்கௌண்ட் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேரை வாங்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போது எனக்கு ஐடி இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. இதை நான் கொடுத்த உடனே என் ஃபோனுக்கு ஓடிபி வரும். இப்போ நான் ஓடிபியை என்ட்ரு பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போது நான் ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறேன்ல, நான் சொன்னேன்ல பிஎஸ்சியில் பிஎஸ்சி இந்தியா அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். என்எஸ்சி இந்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். சரிங்களா? இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே டாடா ஸ்டீல் அப்படிங்கிற கம்பெனிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாடா ஸ்டீல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் டைப் பண்ண உடனே நீங்கள் என்எஸ்சியில் வாங்க விரும்புகிறீங்களா, பிஎஸ்சியில் வாங்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே காட்டும். சரிங்களா? இப்போது நான் என்எஸ்சியில் வாங்குகிறேன் இல்லை பிஎஸ்சியில் வாங்குகிறேன் அப்படின்னா பிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பை அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? இந்த இடம் வரும். இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய 3வது பாயிண்ட்டு இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு பெர்மனன்ட் ஜாப் கவர்மெண்ட் அண்டரில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த இன்ட்ராடே வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாங் டேர்ம் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா இன்ட்ராடே அப்படின்னா நார்மல் பீப்புள் வந்துட்டு டெய்லி வர்த்தகத்தில் ஈடுபடுவாங்க. இப்போ வந்து ஒரு ஷேர் இப்போ இந்த டாடா ஸ்டீல் வந்து 188 இருக்கா, இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த 188லேருந்து 200 போகும், இன்றைக்கே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டே ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் அன்றைக்கி வாங்கினீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி க்ளோஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? நீங்கள் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா இந்த டிமேட் அக்கௌண்ட் இருக்கா, இதை புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேக் எண்டில் டீம் இருக்குது. நீங்கள் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா அன்றைக்கி அவங்களே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, இன்ட்ராடேக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் ஷேர் வாங்குறதுக்கு 5 மடங்கு அமௌண்ட் வந்து இந்த புரோக்கர் இந்த டிமேட் அக்கௌண்ட்லேருந்தே உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நான் லாங் டேர்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன்னா இந்த இடத்துல லாங் டேர்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா 188.70 இந்த பைசா என்னவோ அதை நான் என்ன பண்ணணும், இந்த அக்கௌண்ட்டில் கொண்டு வரணும். சரிங்களா? இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்டை ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஆட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டில் ஃபண்டு பேங்க்லேருந்து, ஏன்னா எல்லாமே மெர்ஜ் ஆகும். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும் இந்த டிமேட் அக்கௌண்ட்டையும் மெர்ஜ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃபோன்பே, ஜிபே, அப்புறம் உங்களுடைய நெட் பேங்கிங் இது மூலமாக இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த ஃபண்டு உங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே சரிங்களா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடாக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது இதில் 5x அப்படின்னு சொல்லுவாங்க இன்ட்ராடே அப்படின்னா. இப்போ நான் லாங் டேர்முக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கா, அதே இது இன்ட்ராடே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா 37.74 இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ நான் 5 அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்களேன், இந்த அமௌண்ட் அப்படிங்க கீழே காட்டும் பாருங்கள். அப்போது இன்ட்ராடேயில் 5 ஷேர் என்ன பண்ண முடியும், இந்த அமௌண்ட்டுக்கு உங்களால் வாங்க முடியும். 188.7 இதில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. பட் இதில் அனுபவம் இல்லாமல் நீங்கள் உள்ளே வரக்கூடாது. சரிங்களா? ஸோ லாங் டேர்ம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அந்த கம்பெனி இருக்கு காலம் வரைக்கும் நீங்கள் அந்த ஷேரை ஹோல்டு பண்ணுவீங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டாக அது வந்துடும். சரிங்களா? 1 or 2 டேஸில் நீங்கள் வாங்கவும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், பிளைண்டாக ஓப்பன் பண்ணிடுங்க. அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து தெரிய வரும். சரிங்களா? அப்புறம் 4வது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மார்க்கெட் அப்படின்னு இருக்கும், லிமிட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஷேர் வாங்க ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து பிளர் ஆயிரும். சரிங்களா? இதுக்கு கீழே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிட்டு ஆஃபர், இப்போ வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு, ஆக்டிவ், அதாவது மார்க்கெட் வந்து நம்ம லைவில் இருக்கச்ச இந்த இடத்துல பிட்டு ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? இப்போது பிட் அப்படின்னா எவ்வளோ பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். என்னென்ன ப்ரைஸில் வாங்குறாங்க. இப்போ வந்து நமக்கு என்ன ப்ரைஸில் இருக்குது, 188.70 இருக்கா, 188.70 ஒரு 1000 பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ விற்கிறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆகும். சரிங்களா? இப்போது மார்க்கெட் ஆர்டர்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னா கன்ஃபார்ம் இது யார் யார் எங்கெங்கே அதாவது விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ. இப்போ நீங்கள் 1000 குவான்டிட்டி கேட்குறீங்க. சரிங்களா? நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா 1000 ஷேர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இப்போ நான் வார்த்தை யூஸ் பண்ணுற வார்த்தைலாம் உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்கும். சரிங்களா? அதனால் பிளைண்ட் அந்த வார்த்தையை மட்டும் கேட்டு ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிரும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா 188.70க்கு என்ன பண்ணுறாங்க, செல் கொடுக்குற, அதாவது விற்கிறதுக்கு ஒரு 500 பேர் தான் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 190க்கு தான் அடுத்து ஒரு 500 பேர் இருக்காங்க. நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டையுமே இது பிரிச்சுக்கும். ஏன்னா நீங்கள் 1000 குவான்டிட்டி கேட்டிருக்கீங்க. இந்த இடத்துல 188.70க்கு 500 அது உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும். அப்புறம் 190க்கு 500 பேர் இருக்காங்களா, அதை அப்படியே உங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த ப்ரைஸில் மார்க்கெட்டில் வாங்கி கொடுத்துரும். என்ன ப்ரைஸ் மார்க்கெட்டில் லைவாக ஓடிட்டுருக்கோ அந்த ப்ரைஸுக்கு வாங்கி கொடுத்துரும். லிமிட் அப்படின்னா இல்லை எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், நான் சொல்கிற ப்ரைஸில் தான் எனக்கு வேணும், எனக்கு இந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கீழே இறங்கும், இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால் எனக்கு 185க்கு வாங்கித்தா அப்படின்னு சொல்லி லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி பையின்னு கொடுத்தீங்கன்னா போய் நிற்கும். அப்போ என்னைக்கு அப்படின்னா அன்னைக்கு நாளில் அந்த 185க்கு வந்துச்சு அப்படின்னா வாங்கிடும். சரிங்களா? அதே ப்ரைஸ், ஒரு பைசா கூட பின்ன போகாது, பாயிண்ட்ஸ் கூட. சரிங்களா? மறுநாள் ஆயிடுச்சு, அன்றைக்கி அந்த ப்ரைஸுக்கு போகலை அப்படின்னா அது மறுநாள் கேரி ஃபார்வர்ட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப போயிட்டு என்ன பண்ணணும், ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த ப்ரைஸில். அவ்வளோதான். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது.
நீங்கள் ஷேரெல்லாம் வாங்கிட்டீங்க சரிங்களா. இப்போ நான் இதில் வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். அதாவது இதுக்கு ஒரு சார்ட் இருக்கும். இவ்வளோ நாளாக ட்ராவல் ஆகிருக்குல்ல சரிங்களா. இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாட் இருக்கும். இதுக்கு கீழே வந்தீங்கன்னா சார்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன்லாம் இந்த டிமேட்லேயே இருக்கும் சரிங்களா. பாப் அவுட் அப்படின்னா இந்த சார்ட் இப்படி நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா இது இன்சைடே ஓப்பன் ஆகும் சரிங்களா. இன்சைடு நமக்கு வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவுட் சைடு இன்னொரு தனி டேபாக ஓப்பன் பண்ணுவோம். அப்போ தான் சார்ட் நமக்கு பார்க்குறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் ஷேரெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஷேர்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் என்னென்ன டேக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. இந்த சார்ட் என்ன எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அப்போது இங்கே டேட் வரும். நான் இதில் போயிட்டு நான் கர்சரை வைக்கிறேன் அப்படின்னா இது 18ஆம் தேதி 5வது மாதம் சரிங்களா. இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கீழேருந்து இவ்வளோ வரைக்கும் போயிருக்கு, சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் காட்டும். 210 இருந்திருக்கு. இப்போ தொடர்ந்து தான் அது வந்து கீழே சரிஞ்சிட்டே வருது. இது ஒவ்வொரு நாளுக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போது நீங்கள் இந்த மாதிரி வாங்கும்போது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்படுவீங்க. 5வது பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஷேரை நம்ம வாங்கிட்டோம். எவ்வளோக்கு வாங்கிட்டோம்? 188 அதாவது நம்ம 185க்கு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குவான்டிட்டி வாங்கிட்டோம் சரிங்களா. இதில் வாங்கின அப்புறமா இங்கே ஸ்டாப் லாஸ் எஸ்எல் அப்படின்னு இருக்கும். இங்கே ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட்டில் வந்து நமக்கு அனுபவம் இருக்காது. சில நேரம் என்ன ஆகும்னா கீழே விழுந்துடும். மார்க்கெட் வந்து 185க்கு நமக்கு வாங்கிட்டு சரிங்களா என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு லாஸ் வரக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன் 180க்கு அதாவது நான் மேலே போகும்னு நினச்சேன். ஷேர் வாங்கி மேலே போக போக தான் உங்களுக்கு லாபம். இப்போ 1000 குவான்டிட்டி வாங்கிட்டோம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 185க்கு வாங்கியிருக்கோம். அது 186 ஒரு பாயிண்ட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் வரும். 2 பாயிண்ட் அதாவது 185லேருந்து 187க்கு போச்சு அப்படின்னா 2 பாயிண்ட் மேலே போச்சுன்னா 2000 ரூபா ப்ராஃபிட் வரும். அப்போது நான் ப்ராஃபிட்டை எதிர்பார்க்குறேன்ல. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் லாஸும் வரும்ல. லாஸ் வந்துச்சுன்னா நான் ஒரு 5000 ரூபா ரிஸ்க் எடுக்கிறேன். அப்போ 1000 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன், 185ல் வாங்கியிருக்கேன், 180 வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடு விற்றுரு. எனக்கு அதுக்கு மேலே லாஸ் வேண்டாம், எனக்கு ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் 185க்கு வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போய் நிற்கும் சரிங்களா. ஆர்டரில் போய் நிற்கும். திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சுன்னா ப்ராஃபிட் நீங்கள் அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா. அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரி மேலே போகாமல் கீழே இறங்கிருச்சு அப்படின்னா 180 வந்துச்சு அப்படின்னா அதை விற்று கொடுத்துரும் சரிங்களா. அதனால் இந்த மாதிரியான ரிஸ்கில் இருந்தும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஷேர் மார்க்கெட்டில் வெளில வந்துடலாம். அப்போது ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். லாஸை ஸ்டாப் பண்ணுறது தான் ஸ்டாப் லாஸ். அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. 6வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை பற்றி படிக்காமல் சரியாக புரிதல் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட் எடுத்து உள்ளே போட்டுருவாங்க. இது ஒரு ஆர்வம் மாதிரி வந்துடும். அப்படி வர்றதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தெரியணும் சரிங்களா. ஃபண்டை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். எப்போதுமே வந்துட்டு நீங்கள் உள்ளே வரச்ச இது வந்து ஒரு புது பிஸ்னஸ் நீங்கள் கற்றுக்க போகிறது. இது வந்து ஒரு புது பிஸ்னஸ். அப்போ இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் படிக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மினிமம் 3 மந்த்ஸ் என்ன பண்ணணும் நீங்கள் டைம் எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போது நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா ரிஸ்க் எப்படி இருக்கணும்னா 1:2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து 95ல் 1000 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். 100 ரூபாய்க்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 100 ரூபாய்க்கு இப்படி சொன்னால் நம்ம அந்த பழைய பேட்டர்ன்லேயே போயிடும். 185க்கு வாங்கியிருக்குமா இந்த டாடா ஸ்டீலை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1000 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் சரிங்களா. இப்போ இதிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா 180 வந்தால் எனக்கு இது என்ன பண்ணிடும் விற்று கொடுத்துரும். ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன். 180 வந்துச்சுன்னா செல் ஆகி எனக்கு 5000 ரூபாய் நஷ்டமாகும் சரிங்களா. இப்போ இதே இது மேலே போனால் அது 1000 போகும் 2000 போகும் அப்படின்னு எதிர்பார்க்காம சரிங்களா. இங்கே நீங்கள் 1% எதிர்பார்க்க இங்கே வந்து டபுளாக. ஏன்னா லாஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 1% பார்க்குறோம் அப்படின்னா ப்ராஃபிட் என்ன பண்ணலாம் 10 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இங்கே 5 போட்டிங்க அப்படின்னா இங்கே 5 பாயிண்ட் லாஸ் இருக்கும். இங்கே என்ன பண்ணணும் 195 வந்த உடனே விற்கிறதுக்கு நம்ம என்ன இருக்கணும் ரெடியாகவும் இருக்கணும் சரிங்களா. ரொம்ப நாள் வச்சுக்க வேணாம், ஷார்ட் டேர்மில் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அப்போது இங்கே ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தெரியணும்.
எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க இனிஷியல் டைமில். அது 185லேருந்து டப்புன்னு பார்த்தீங்கன்னா 140 பக்கம் வந்துடும் கிட்டத்தட்ட. சரிங்களா, உங்களுக்கு ஒரு 45,000 அந்த மாதிரி லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் இங்கே வந்தீங்கன்னா ஃபண்டை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். மார்க்கெட்டில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் நமக்கு நல்லா இருக்கும், நம்ம எவ்வளோ பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா கற்றுக்கணும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ஃபண்டை மேனேஜ் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கேண்டில் சார்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7வது பாயிண்ட்டே அதுதான். கேண்டில் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நான் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும்போது, சார் எனக்கு மெழுகுபத்தி கேண்டில் தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். சரிங்களா, இனிஷியல் டைமில் இந்த வார்த்தைகள் எல்லாம் புதுசாக இருக்கும், அதனால் கவலைப்பட வேணாம். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கேண்டில் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இங்கே மார்க் ஆகிருக்க இது 1 டே, இது ஒரு நாள், இது ஒரு நாள், இது ஒவ்வொரு நாள். இங்கே டேன்னு டைம் ஃப்ரேம் இருக்குது. சரிங்களா, இந்த டே மேலே அப் அண்ட் டவுன் எவ்வளோ வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது இல்லை, இதை தான் நம்ம கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடம் இருக்கா, இது கேண்டில். சரிங்களா, கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா, இந்த ரெட்டு க்ரீனு அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் கேண்டில். அப்போ ரெட்டு க்ரீனு ஏன் வருது அப்படின்னா, இந்த ரெட் கலராக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ளே எல்லாருமே செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நிறையா, அதாவது இங்கே அன்னைய டேயில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிறையா செல் பண்ணியிருக்காங்க. யாருமே வாங்கலை, பொதுவாக வாங்கலை, மெஜாரிட்டி வாங்கலை. யாருமே வாங்கலைங்க காட்டிலும் மெஜாரிட்டியாக வாங்கலை. அங்கே செல்லர் 100 ஷேரில் 80 பேர் விற்றுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க, விற்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத ரெட்டாக ஷோ பண்ணும். க்ரீன் அப்படின்னா வாங்குறாங்க அப்படிங்கிறத ஷோ பண்ணும். சரிங்களா, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இனிஷியலாக வாங்குறீங்கல்ல ஷேர் 1000 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி வாங்குறீங்கல்ல, அப்போ அன்னைய டே பார்க்கும்போது நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது க்ரீனாக தெரியும். சரிங்களா, அப்புறம் சார்ட் அப்படின்னு சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா இது மட்டும்தான். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டா இதை தாண்டி நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம். டெக்னிக்கல் அனலைசிஸ் ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க, சார்ட். இந்த சார்ட் அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு ட்ரேடர் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா இந்த சார்ட் மட்டுமே போதுமானது. சரிங்களா, நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். இதை வச்சே ப்ரைஸ் ப்ரிடிக்ட் பண்ணலாம். எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் 8வது பாயிண்ட்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இங்கே மார்க்கெட்டில் எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்போது எதுவுமே தெரியாமல் இருக்கிறத காட்டிலும் ஃபஸ்ட் இதை தெரிஞ்சிருங்க. இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கீழே ஒரு லைன் வரைவோம், நான் இப்போ வரைஞ்சி காட்டுவேன். அந்த லைன் பேர் என்ன அப்படின்னா சப்போர்ட்டு, மேலே வரைகிற லைன் பேர் ரெசிஸ்டன்ட். இப்போது ஷேர் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னா, நீங்கள் எங்கே பார்த்தாலுமே பாருங்களேன் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். இப்போ பாம்பு எப்படி போகும், வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். மீன் எப்படி போகும், நீந்தி நீந்தி தான் போகும். சரிங்களா, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பண்பு இருக்கும். சரிங்களா, மீன் ஓடாது, குதிரை மாதிரி ஓடாது. அப்போது இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிக்ஸாக் அப்படியே ட்ராவல் ஆகுதுல்ல, சப்போர்ட் லெவலையும் ரெசிஸ்டன்ட் லெவலையும் ரீச் இப்படி இதுவே தான் ட்ராவல் ஆகும். இந்த லைன் நம்ம வரைவேன். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் நீங்கள் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புக்கிலே இருக்கும். நான் MBA படிக்கும்போது என் புக்கிலே ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட்லேருந்து இப்போ நான் அந்த வார்த்தை சொல்லி கொடுத்துட்டேன், தெரியலன்னு சொல்லக்கூடாது. மேலே இருக்க லைன் பேர் ரெசிஸ்டன்ட், கீழே இருக்க லைன் பேர் சப்போர்ட். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ரெசிஸ்டன்ட் லைன்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல் பண்ணலாம். என்ன செல் பண்ணலாம் அப்படின்னா, இன்ட்ராடேயில் ஒரு ஃபார்மேட் இருக்குது, இங்கே ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா, இப்போ நீங்கள் குழம்ப வேண்டாம். அதனால் இப்போ இங்கே செல்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு ஷேர் கீழே சரியும் அப்படின்னா 100ல் இருந்து 90 வரும் அப்படின்னா 100க்கு செல் பண்ணி 90க்கு வாங்கலாம். சரிங்களா, நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பட் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரெண்ட் பிரேக் அவுட், இந்த வார்த்தையும் புதுசாக இருக்கும், ட்ரெண்ட் பிரேக் அவுட். சரிங்களா, இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா நிறைய பேர் பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணலாம், இதில் பை பண்ணலாம். அப்போ பைக்கு 2 இடம் தான் இருக்குது. சரிங்களா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போனால் பை பண்ணலாம். அப்புறம் ட்ரெண்டை கட் பண்ணால் பை பண்ணலாம். அதே மாதிரி செல்லுக்கு. சரிங்களா, செல் புரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காதில் கேட்டு வச்சுக்கிங்க. ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது அப்படின்னா செல், இந்த மாதிரி சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா செல் அப்படிங்கிறது. இப்போது நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லைன் எடுக்கிறேன். சரிங்களா, மேலே வரைகிற லைன் பேர் என்ன, இது மேலே வரைகிறேன், டாப்பில் வரைகிறேன்னா இது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ட். கீழே வரைகிற லைன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக தானே ட்ராவல் ஆகுது. அப்போது ஒன்ஸ் மார்க்கெட் மேலே போய்ட்டு கீழே இறங்கும்போது இதை நான் சப்போர்ட் அப்படின்னு நான் கணித்தேன் அப்படின்னா, இங்கே நான் பை பண்ணேன் அப்படின்னா இங்கேருந்து மேலே போகுது பாருங்கள். அதே மாதிரி இந்த லைனுக்கு மேலே போச்சு அப்படின்னா இது ட்ரெண்டு கட்டு.
இங்கே நான் என்ன பண்ணலாம், பை பண்ணால் மேலே போகும். இவ்வளோ தான் விஷயமே. அப்போ பை பண்ணுறதுக்கு எதுவுமே தெரியாமல் இனிஷியலாக பண்ணுறதுக்கு சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகும்போது நீங்கள் பை பண்ணலாம். இந்த வார்த்தையை நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கிங்க. இதுக்கடுத்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வேண்டிய இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வர வர பார்த்துக்கலாம். இன்னொன்று, எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் ஷேரெல்லாம் வாங்கிடுவீங்க, ஆனால் எந்த இடத்துல சரியாக வெளியில் போகணும் அப்படிங்கிறது தெரியாது. சரிங்களா? எப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணீங்கல்ல, இந்த லைனை உடச்சிருச்சு, திரும்ப இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி, இது நான் மந்த்லி டைம் ஃப்ரேம், ஒரு மாத கேண்டில், ஒரு கேண்டில், ஒரு மாத கேண்டில், நான் என்ன பண்ணணும், இதை டே டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி இந்த லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இப்போது நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்ட்ரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இங்கே பை பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன ஆகுனா, இந்த லைனை வந்து பிரேக் பண்ணும். பிரேக் அவுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபாய் இருக்குது, அந்த 100 ரூபாய்க்கு கீழே 99க்கு வருது அப்படின்னா அதை பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வார்த்தை புதுசாக இருக்கும், உடைக்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும். சரிங்களா? பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒரு ப்ரைஸ்லேருந்து கீழே வந்தாலோ மேலே போனாலோ இருக்கிற, நேற்று வந்து ஒரு ஹை ப்ரைஸ் லோ ஹை போயிருக்கும்ல, நேற்று வந்து வர்த்தகம் ஆனதில் 90 ரூபாலேருந்து லோ வந்து 90, ஹை வந்து 100. இன்றைக்கி வந்து அந்த 100க்கு மேலே போச்சுன்னா பிரேக் அவுட். சரிங்களா? அதான் பிரேக் அவுட். 90க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட். இப்போ இந்த இடத்த கவனிச்சிங்க அப்படின்னா, இங்கே இருந்து ஒரு 1 டே கேண்டில் வந்து, சரிங்களா, அகெயின் அந்த கேண்டில் டே கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆயிடணும். சரிங்களா? ஏன்னா அது மார்க்கெட் இன்னும் சரியாக போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் லெவலில் நீங்கள் பிரேக் அவுட் கொடுக்குறீங்க. நான் சொன்னல, ரெசிஸ்டன்ட் மேலே லைன் கட் பண்ணிச்சு, அப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதே தான். அந்த லைனுக்கு கீழே ஒரு லோ இருக்கும். இந்த லோ மார்க் ஆகிருக்கா, அந்த லைனுக்கு கீழே இருக்கும் ஒரு லோ. சரிங்களா? இதுக்கு கீழே வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும், எக்ஸிட் ஆகிடணும். எக்ஸிட்னா அது வரைக்கும் இருக்க லாஸை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடணும், வெளியில் போயிடணும். அப்போ நம்ம என்ட்ரி கொடுத்த இடம் எங்கேவா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ட்ரியை பொறுத்த மட்டும் 43 அங்கே ஷோ ஆகுது பாருங்கள், அந்த சைடில் இந்த இடத்துல ஷோ ஆகும் பாருங்கள். நம்ம ஒரு 43ல் என்ட்ரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அகெயின் இது கீழே லோ வச்சா 38. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட்டு கீழே இறங்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடணும், வெளியில் போயிடணும். ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அந்த ப்ரைஸை பார்க்குறோம் அப்படின்னா வெளியில் போயிட்டு எக்ஸிட் ஆகிடணும், அதை லாஸாக எடுத்துக்கணும். பட் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு, நம்ம 43ல் என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் உச்சத்துக்கு போயிருக்கு, எவ்வளோ நாளில் போயிருக்கு அப்படிங்கிறதும் இந்த இதில் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நீங்கள் லாபம் எல்லாம் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ட்ரேடில் நஷ்டம் எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் இப்படி நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், டேக்ஸ் பேயபிள் நீங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்கல்ல, டிமேட் அக்கௌண்ட் லிங்க் எல்லாம் ஓப்பன் பண்ணிங்கல்ல, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டிமேட் அக்கௌண்ட் வந்து ஜீரோதா. சரிங்களா? ஜீரோதா ப்ரோக்கரேஜ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இங்கே தெரியும். இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன், இன்ட்ராடே அப்படின்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறது. டெலிவரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாங் டர்மாக வச்சுருக்கோம். நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னா 185க்கு நம்ம என்ன பண்ணோம், வாங்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், லாபம் பண்ணிட்டோம். எவ்வளோ பண்ணிட்டோம், 10 பாயிண்ட், 195, 10 பாயிண்ட் பண்ணணும். எத்தனை குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னா 1000 குவான்டிட்டி வாங்கணும். சரிங்களா? இவ்வளோ வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் வரும். ஏன்னா 10 பாயிண்ட் 185லேருந்து 195 அப்படின்னா இங்கே உங்களுக்கு அமௌண்ட்டு கட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி 308 ரூபா பிடிப்பாங்க. இந்த ப்ரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்கரேஜ்னா இப்போ வந்து நான் இன்ட்ராடேயில் இங்கே ப்ரோக்கரேஜ் கொடுத்துருக்காங்களா, இன்ட்ராடேயில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது இந்த ஜீரோத்தால் லாங் டேர்மில் வாங்குறவங்களுக்கு எந்த விதமான கமிஷனும் இவங்க எடுக்க மாட்டாங்க. இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா கமிஷன் எடுக்கிறாங்க யார், நம்ம டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம்ல அந்த ப்ரோக்கர் வந்து எடுப்பார். சரிங்களா? அவங்க ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அவர் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு துட்டு எடுப்பார். நம்மகிட்ட லாங் டேர்மில் பண்ணுறவங்களுக்கு எந்த கமிஷனும் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் காஸ்ட்டு, ஜிஎஸ்டி, செபி சார்ஜஸ் சொல்லலாம், என்எஸ்சி பிஎஸ்சியும் கண்ட்ரோல் பண்ணதில் செபி, ஸ்டாம்ப் டியூட்டி. ஸோ ஓவராலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேக்ஸை பே பண்ணுறோம், 422.22. சரிங்களா? ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே முழுசாக பயன்படுத்திக்கலாம். அப்போ லாபம் பண்ணால் மட்டும் கிடையாது, நஷ்டம் பண்ணாலும் என்ன ஆகும், உங்களுக்கு டேக்ஸ் உண்டு. 180 ஒரு 5 ரூபாய் என்ன பண்ணிட்டோம், 5 பாயிண்ட் கீழே பண்ணிட்டோம், 1000 குவான்டிட்டி. அப்போ நமக்கு 5000 போகும்னு நினைப்பீங்கள்ல, ஆனால் 5406 ரூபா போகும். இந்த மாதிரியான அதே டேக்ஸஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? லாபம் பண்ணாலும் சரி, நஷ்டம் பண்ணாலும் சரி, டேக்ஸேஷன் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 10 பாயிண்ட்டும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இருக்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.